ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள், இன்றைக்கு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறீங்க, வசனத்தை கேட்குறீங்க. ஆனால் அதன்படி செய்கிறவன், நடக்கிறவன், அவன்தான் நீதிமான். அல்லேலூயா. கேட்கிறவன் நீதிமான் அல்ல. அப்போ கேட்கிறவன் பரிசுத்தவான் அல்ல, கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் பரிசுத்தவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி நடக்கிறவன் தான் யார்? நீதிமான். இப்போது ஒரு எப்தா என்ற ஒரு தளபதி, ஒரு ராஜாவை எடுத்துக்கொள்வோம், ஒரு குட்டி ராஜான்னு வச்சுக்கிடுவோம். அவன் பேசிக்கு பிறந்தவன். யாருக்கு? பேசிக்கு பிறந்தவன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம். ஆனாலும் ஒரு குட்டி ரவுடி, ஒரு வில்லன் வச்சுக்கிடுவோம், வில்லன் கேரக்டர். யார் வேணாலும் அழிப்பான், யார் வேணாலும் அடிப்பான். துன்மார்க்கம் அப்படித்தானே செய்வான். அப்பொழுது ஒரு யுத்தம் வருகிறது. யுத்தம் வரும்போது எந்த மனுஷனை துரத்தி விட்டானோ, அதாவது இந்த எப்தாவை அந்த ஊரில் இருக்க விடாமல் துரத்திட்டாங்க. ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நீ நல்லவன் இல்லை, நீ கெட்டவன், இந்த ஊரை விட்டு போயிருன்னு துரத்தி விட்டாங்க. அவன் வேறு பக்கத்து ஊரில் போய் பழகி பெறுகிறான். அப்படி இருக்கையில் யுத்தம் வரும்போது இனி அவனுடைய துணை இவர்களுக்கு வேண்டும், இந்த படையை அவன் நடத்த வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இவர்கள் அவனவே வருந்தி கேட்டுக்கொள்கிறார்கள். அவன் பேர் என்ன? துன்மார்க்கன், துஷ்டன். ஆகவே இவன் அந்த படை தளபதியாக தலைமை தாங்கி நடத்துவதற்கு அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். எந்த துன்மார்க்கனும் ஆண்டவரை தேடுவான் பாருங்க, இல்லைன்னு சொல்லலை, இவனும் தேடுகிறான். இவன் என்ன ஒரு விஷயத்தை சொல்லுகிறான்னா, ஆண்டவரே, நான் இந்த யுத்தத்தில் ஜெயித்தால் என் இல்லத்தில் இருந்து, என்னுடைய அரண்மனையிலிருந்து புறப்படுகிற முதல் பலனை உமக்கு பொருத்தனையாக செலுத்துவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் எப்படி ஒரு பொருத்தனை பண்ணுகிறான் என்று சொன்னால், என் இல்லத்திலிருந்து புறப்படுகிற முதல் பலனை உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று சொன்னான். ஆனால் இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். பொதுவாக பொருத்தனை ஜபம் தான் கேட்பார். இந்த டூப்ளிகேட் பொருத்தனை அவர் கேட்டுட்டார். கேட்கும்போதே அவர் ஸ்கெட்ச் போட்டிருப்பார் இல்லையா? கேட்கும்போதே ஸ்கெட்ச் போட்டிருப்பார். யுத்தத்தில் வெற்றி அவனுக்கு கிடைத்தது. அப்போ ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு அவன் தன்னுடைய இல்லத்திற்கு வெற்றி வாகை சூடி திரும்புகிறான். அப்பொழுது அரண்மனையில் இருந்த தன்னுடைய ஒரே மகள் 18 வயது பெண் பிள்ளை தம்புரு வாசித்து கொண்டு தகப்பனை வரவேற்று வந்தாள். அப்படியே முழங்கால் படியிட்டு தோளில் இருந்த துண்டை தலைக்கு மேலே போட்டு ஸ்தம்பிச்சு நின்றான் எப்தா.
சொல்லிட்டு சொன்னான், மகளே, என் இல்லத்திலிருந்து வருகிற முதல் பலனை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணியிருந்தேன். இனி அதிலிருந்து நான் பின்வாங்க முடியாது என்று சொன்னான். எப்படி இருக்கும் பாருங்க. முதல் பலன் அவன் எதிர்பார்த்தான், ஒரு ஆடு வரும், இல்லை என்றால் கோழி வரும், இல்லை என்றால் ஒரு கோழி குஞ்சு வரும், இல்லை என்றால் ஒரு நாய் வரும், ஒரு கழுதை வரும், இல்லை அவனை கிளவி வருவான், இல்லை அவன் வேலைக்காரன் வருவான், இல்லை என்றால் ஒரு இன்னொருத்தன் வருவான், தாய் வருவா, தகப்பன் வரலாம், தங்கச்சி வரலாம். ஆனால் வந்தது யார்? ஒரே மகள், 18 வயது. நீங்கள் யோசிக்க பார்க்க வேண்டும். 18 வயது பிள்ளை ஆனாலும் ஒன்றை தான் பொருத்தனையை செலுத்துவேன்னு சொன்னான் எப்தா. பிறந்தது வேசிக்கு, ஆனால் கர்த்தருக்கு அதை செலுத்துவதற்கு அவன் ரெடி ஆகிட்டான். யாராவது ஒரு பெண் பிள்ளைய பொருத்தனையாக செலுத்த முடியுமா? ஊழியத்துக்கே அனுப்ப மாட்டான், ஊழியத்துக்கே அனுப்ப மாட்டான். பெண் பிள்ளை ஊழியத்துக்கு ஆகாது. ஆனால் நீ பிறக்கும் போதே சொல்லுவேன், இந்த புள்ள பிறந்தா நான் ஊழியத்துக்கு அனுப்புவேன்னு. வளர்ந்த பிறகு உலகத்தை குறிச்சுள்ள பயம், அதான் அந்தி கிறிஸ்து. ஆனால் எப்தா என்ன சொல்லுகிறான்? நான் இந்த பலியை செலுத்தி தான் ஆக வேண்டும், மாற்று வழி இல்லை. அவள் சொல்கிறாள், 2 மாதம் தவணை எனக்கு கொடுங்க, நான் எருசலேமினுடைய அழகுகளை, ஆண்டவர் படைத்த அந்த அழகு, அந்த பூமியை நான் ரசித்து பார்த்து விட்டு வருகிறேன், அப்புறமா என்னை பலியிடுங்க. சரியாக 2 மாதம் தாண்டி எப்தா மனமாறி போகவில்லை, பின்வாங்கி போகவில்லை, அப்படியே மகளை பலி செலுத்தினான். பைபிளில் மிகப்பெரிய பொருத்தனை பலி சாலமோன் செலுத்தினதை விட, தாவீது செலுத்தினதை விட, ஆபிரகாம் செலுத்தினதை விட, யாக்கோபு செலுத்தினதை விட, சாமுவேல் செலுத்தினதை விட எப்தா செலுத்தினதான் மிகப்பெரிய பொருத்தனை. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் கூட ஈசாக்கியை கூட்டிட்டு வந்தான், ஆனால் இவர் செலுத்தி நிறைவேற்றி விட்டு வந்தான். பாருங்க, வாயினால் சொன்ன பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். உபாகமம் 23, 21, 22, 23 வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவம் ஆகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அல்லேலூயா. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தமிழகத்தில், நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற எத்தனை பேர் எத்தனை பொருத்தனைகளை கர்த்தருக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஏமாற்றி 420 மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் படிக்கிற காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி, பிரசவத்துக்காக, பிரசவத்துக்கு பின்னாடி எல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன்.
களிக்கூறு கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேசத்துக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செலுத்துவேன் என்று சொன்ன பொருத்தனைகளை அதை செலுத்தாமல் போனால் பாவம்தான். அதை கர்த்தர் நிச்சயம் உங்கள் கையில் வாங்கிடுவார். அல்லேலூயா. நரகத்துக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டாம், ஒரு சும்மா கையை தட்டலாம். வேதத்தின்படி அது குற்றம், அது பாவம். ஆகவே வாயினால் சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. கர்த்தர் கேட்பார், கொடுக்கணும், அது வேறு விஷயம். நீங்களாகவே அநேக பொருத்தனைகளை கர்த்தருக்கு செய்வேன் என்று சொல்லி உன் பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவேன், செய்ய மாட்டேன். நான் இங்கே ஒருத்தி இருக்கா, வாரத்துக்கு ஒரு முறை நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸாம்லையும் தப்பி போயிடுவான். என்ன உடன்படிக்கை பண்ணுவான்? பாஸ்டர் வாரத்துக்கு ஒரு முறை நான் ஊழியத்துக்கு வருவேன். 4 வருஷமாக 420. அப்புறமா மொத்தத்தில் தலையில் மிளகாரு. அப்படி நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அவள் கர்த்தருக்கு உண்மை இல்லை, செல்லுவான், செய்ய மாட்டான். கேட்டால் எனக்கு சூழ்நிலைகள் சரியில்லை. அப்போ சொல்லாமல் இருக்கிறது நல்லது. வேதம் சொல்லுகிறது எரேமியா 34:18. இப்போ உனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். ஒன்று வாசிப்போம். அல்லேலூயா. என் முகத்துக்கு முன்பு பண்ணின உடன்படிக்கையை மீறின மனுஷனை, வார்த்தைகளை நிறைவேற்றாமல் மீறின மனுஷனை நான் துண்டங்கள் நடுவாக கடந்து போகும்படி அவைகளை 2ஆக துண்டிக்கிற கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். 2ஆக வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டார் சுருக்கமாக. அதில் யாரையும் உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஊழியத்துக்கு அனுப்பணும் நீங்கள் போய் சொல்லாதீங்க, பொய் தான். நீங்கள் உண்மையாக இல்லை. ஊழியத்துக்கு அனுப்புகிறேன்னு நினச்சிங்கன்னா சர்ச்சுக்கு அனுப்பணும். நீங்கள் பிடி படிக்க வைக்கக்கூடாது, பைபிள் காலேஜ் அனுப்பக்கூடாது, ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, மெட்ரிகுலேஷன் அனுப்பக்கூடாது. யாரை சர்ச்சில் அனுப்பிடுங்க. அதை செய்ய தெரியலைன்னா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பஸ் டிரைவர், என்னுடைய ஆரம்ப கால ஊழியர், என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டது, ஆனால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும், ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொன்னார். ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், ஏன்னா ஆண் பிள்ளை வேண்டும்னால் பொருத்தனை தான் வேணும். அது பிள்ளையை நான் அனுப்பிடுவேன், பிள்ளையே நான் ஊழியத்து கொடுத்துட்றேன், பிள்ளையே ஊழியத்து கொடுத்துறேன். பொய் சொல்லாத பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உண்மையாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவாருன்னு. நிறைய விசுவாசிகள் நமக்கு தலையில் மிளகாய் மட்டுமல்ல மஞ்சளையும் கூட அரைத்து பணிபுரிகிறார்கள். உற்சம கையை தட்டுங்க. கேட்டால் என்னை பற்றி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை பற்றி ஆண்டவர்கிட்ட கேட்டால் நீங்களாம் கூவமாக நாறுவியா? ஒத்த பாவத்தையும் ஒத்த வினாடியில் ஆண்டவர் காண்பிச்சு தருவார். நாறுகிறான்னா இந்த மாதிரி காரியங்களெல்லாம் என்னோட சொல்லாதீங்க. உங்கள் வந்தம்மா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருங்க, இல்லை சுவிசேஷம் கேட்டோமா போனோமான்னு இருங்க. கீழ்ப்படியறதும் கீழ்ப்படியாக தான் ஒரு விஷயம். என்னை பற்றி கேளுங்க. இது அதிகம் ஆண்களோட பெண்களை தான் சொல்லுவாங்க. என்கிட்ட இன்றைக்கி என்னடா ஒரு பட்டிமன்றம் கேட்டால் பெண்கள் பாவம் செய்கிறார்களா ஆண்கள் பாவம் செய்கிறார்கள்னு சாலையன் பாப்பா போல் நான் ஒரு பட்டிமன்றம் நடத்தினா பெண்கள் தான் அதிகமாக பாவம் செய்கிறார்கள்னு தான் சொல்லுவேன். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே என்னை பற்றி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிங்க, நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லப்பட அவனுக்கு போய் ஆண்களை கொடுத்துட்டார் ஆண்டவர். சொல்லியா நீ ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டா, நீ பொய்யன்னு சொல்லிவிட்டார். அப்புறமா திடீரென்று சேனலில் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஐயா நீங்கள் அந்த ஐயா யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு.
அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எவ்வளோ பெருசு. ஐயா என்பது அவர் தான். இந்த ஊழியக்கார பசங்களை பார்த்து ஐயான்னு கூப்பிடாதீங்க, தம்பின்னு கூப்பிடுங்க, அண்ணான்னு கூப்பிடுங்க, இல்லை சித்தப்பான்னு கூப்பிடுங்க, முஞ்சா மாமான்னு சொல்லுங்கள். ஆனால் நிறைய ஊழியக்காரங்க மாமா வேலையும் பார்க்கணும், அதனால பிரச்சனை இல்லை. இந்த ஐயா குய்யானெல்லாம் கூப்பிடாதீங்க. நன்றி ஊழியக்காரனுக்கெல்லாம் சொல்லாதீங்க, நன்றியும் சொல்லக்கூடாது. நீங்கள் தொடக்கத்திலே தான் பார்த்தேன், என்னை வாய்ப்பு கொடுத்தா ஊழியக்காரன் ஐயாவுக்கோ ஊழியக்காரி அம்மாவுக்கோ நன்றின்னு. எல்லாம் அவர். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சரி, எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்க, தப்பு இல்லை. அதை அண்ணான்னு கூப்பிடுங்க, தம்பின்னு கூப்பிடுங்க, பிரச்சனை இருந்து போச்சுல்ல. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஐயானு கூப்பிட்டு எகிரிடுவோம், நாங்கள் எல்லாம் பெரிய லெவல் ஆகிடுவோம். உங்களை பிறகு லாஸ்ட்டில் தூசி மாதிரி கணக்கு பண்ணிடுவோம். நீ இப்படிதான், நீ என்ன ஐயானு கூப்பிட்டா நான் என்ன இருப்பேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கிறானே, என்ன போய் ஐயானு கூப்பிட்றானே நினப்பானா இல்லையா? என் பார்வைக்கு நீ சின்ன ஆட்டுக்குஞ்சு மாதிரி தோணும். நாங்கள் உங்களையும் ஒரு மனுஷனாகவே கருத வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அண்ணன் தம்பி, அதான் பைபிளில் எந்த சகோதரன்னு சொல்லியிருக்கிறார். சகோதர பாசம்தான் நிலையானது, நிலைச்சது. இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, வாலிப பொண்ணு, என்ன பார்த்து அண்ணன்னு கூப்பிட்டு பார்க்கட்டு. இப்போ மாமிசத்தில் நின்று சொல்கிறேன், விலைக்கு வச்சுட்டு சொல்கிறேன். என்ன ஒரு அழகான பொண்ணு, அண்ணையன்னு கூப்பிட்டு பாட்டு. இந்த திருநெல்வேலி அண்ணையன்னு கூப்பிடுவாங்க, தூத்துக்குடியில் அண்ணையன்னு கூப்பிடுவாங்க, நம்ம மாட்டேன் அண்ணான்னு கூப்பிடுவாங்க இல்லையா? கூப்பிட்டு பார்க்கட்டேன், எனக்கு வேறு மாதிரி எங்களுக்கு தோணுமா பின்ன? அப்போ தான் தங்கச்சி ஃபீல் வந்துடும். அவன் அண்ணனை கூப்பிட்டு தங்கச்சின்னு வரும். அது அண்ணன் தம்பி என்ற பாசத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அப்படி யாரையுமே ஐயான்னு கூப்பிடாதீங்க, என்னையும் கூப்பிடாதீங்க, இவனையும் கூப்பிடாதீங்க. மோன்சிலாசிரியர் அண்ணா ஐயான்னு கூப்பிடாதீங்க.